வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால செவ்வாய் பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க, அதாவது உங்கள் நட்சத்திரம் மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டமா, ராசி மேஷம் அல்லது விருச்சிகமா, பிறந்த தேதி 9 அல்லது 18 அல்லது 27 9, 18, 27, தெற்கு பார்த்த வாசலோட வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, நீங்கள் எல்லாரும் முருகப்பெருமானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க, செவ்வாய்க்கிழமை வந்திருக்கீங்களா, நீங்களும் தான். மேஷம் அல்லது விருச்சிகம் உங்கள் ராசியா, நீங்களும் தான். முருகப்பெருமான் கோயிலில் நெய் தீபம் ஏற்றுங்க அல்லது எரியிற தீபத்தில் நெய்யை சேர்த்துங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலன் பார்ப்பீங்க. எப்படி இருக்க போகிறது செவ்வாய்க்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசை உணவு கூடாது, கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், நெய் விளக்கு அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும், ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். வெங்கடாஜலபதியை நினச்சிக்கணும். ஓம் திருப்பதியே போற்றி, ஓம் திருச்சானூரே போற்றி, திருச்சானூரே போற்றி, திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையில் பொருளை வாங்கக்கூடாது, அசை உணவு கூடாது, ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும், அதுலேயே பிரச்சனை வரும். அதுலேருந்து தப்பிக்க தான் இந்த மந்திரமும் வழிபாடும். கவனம், நெய் தீபம் ஏற்ற மறந்துடாதீங்க அல்லது எரியிற தீபத்தில் நெய்யை சேர்த்துங்க. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. ரிஷபராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலம் என்ன? தாராள மனப்பான்மை, மனோதிடம். மலை அசையும், ஆனால் உங்கள் மனசு அசையாது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய மனோதிடமும் தாராள மனப்பான்மையும் இன்று ஜெயிக்கும். எல்லா வயசுக்காரர்களுக்கும், என்ன துறையில் இருந்தாலும், என்ன வேலையில் இருந்தாலும் பிரமாதமான நாள். கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், எல்லா விதக்காரர்களுக்கும், என்ன தொழிலில் இருந்தாலும் கலக்கிறீங்க. உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை. யாருக்கிட்ட எங்கே நிமிந்து பேசணும், எப்போ நிமிரணும், எப்போ வளையணும், எப்போ குனியணும், எப்போ மிரட்டணும், எல்லாம் உங்களுக்கு தெரியும். கலக்கிறீங்க. நல்ல நாளாக இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான திசை வடக்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, மஞ்சள். கடகராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், எல்லா விதக்காரர்களுக்கும், என்ன தொழிலில் இருந்தாலும் கலக்கிறீங்க. பிரமாதமான நாள். பேச்சு சாமர்த்தியம், நிதானம், ஞாபக சக்தி, புத்தி கூர்மை, கூர்மையான அறிவு, கூர்மையான திட்டமிடுதல், பிளான் பண்ணி செய்வீங்க. நிதானம், பொறுமை. தோத்து போயிருவீங்கன்னு நினைப்பாங்க மற்றவங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. கலக்கலான நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம் வேற நிறைய இருக்கு. யாருக்கிட்ட எங்கே பேசணும், எப்படி பேசணும், எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு தெரியும். நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, தேவையற்ற விஷயத்துக்கு இன்னைக்கு பயம் வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில், வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமானை நினைக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, ஓம் பழனியே போற்றி. இந்த மந்திரத்தை சொன்னால் தேவையற்ற பயமும் அச்சமும் குறையும். ஏன்னா அர்த்தம் இல்லாமல் இப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, இப்படி பயந்துக்கிட்டே இருந்தால் எப்படி வேணா, என்ன நேரத்தில் வேணா ஆகலாம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஆனால் அதுக்காக பயந்துக்கிட்டே இருந்தா எப்படி? இன்னைக்கு அப்படி பயம் வரும். இந்த மந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 4, 9. அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், எல்லா விதக்காரர்களுக்கும், என்ன தொழிலில் இருந்தாலும் பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பேச்சு சாமர்த்தியம், எங்கே வளையணும், எங்கே நிமிந்து பேசணும், எங்கே அடக்கி வாசிக்கணும், எங்கே அலட்டணும், எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். நிதானம், பொறுமை, எல்லாரையும் மதித்து பேசுவீங்க. யார் எப்போ வேணா பெரிய ஆள் ஆகிடலாம், இன்னைக்கு சிறுசாக இருக்கிறதுனால, சின்ன ஆளாக இருக்கிறதுனால அவங்கள அலட்சியப்படுத்திட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அது ஜெயிக்கிறது. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 4, 7. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, நிதானமா இருங்க. வீண் கெட்ட பேர் வர வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதை. என்ன பண்றது? கோயிலில், வீட்டில் நெய் விளக்கை ஏற்றிடுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்திருங்க. காலையிலேயே ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.
அப்போ முருகப்பெருமானை நினைச்சுக்கோங்க. ஓம் வள்ளியம்மையே போற்றி, ஓம் தெய்வானையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். காலையில வழிபாடு செஞ்சுட்டு வேலைக்கு போங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லது வேலையை ஆரம்பிங்க. இந்த மந்திரம் சொல்லி பூஜை பண்ணிட்டா தப்பிச்சுக்கலாம். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. அனுகூலமான எண் 4, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் நல்ல நாள். சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம், இது ஜெயிக்கும். வழக்கமான உள்பயம் இன்னும் இருக்காது. சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க. எதிரிகளும் உதவி செய்வாங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, கருப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு. காரிய சிறப்பாக நடக்கும். ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம், சந்தோஷம் அதிகமாகும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். முன்கோபம் கிடையாது. சாந்தமா இருக்கீங்க. தாராள மனப்பான்மை இருக்கு. புத்தி கூர்மை இருக்கு. நல்ல நாள். இதெல்லாம் உங்களுடைய பலம். புத்தி கூர்மை, தாராள மனப்பான்மை, மற்றவங்க பண்ண துரோகத்தை சீக்கிரம் மறந்துடுறது, இதெல்லாம் உங்களுடைய பலம். அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 4, 9. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் பிரமாதம். கலக்குறீங்க. பிடிவாதம், விடாமுயற்சி, நிதானம் ரெண்டும் சேர்ந்த வித்தியாசமான கலவை. நீங்க வேகத்தோட விவேகம், இதுதான் நீங்க. நல்ல நாளா இருக்கும். உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 7. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரிய சிறப்பாக நடக்கும். ஜெயிப்பீங்க. வெற்றி அதிகமாகும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். கலக்குறீங்க. உங்களுடைய பிடிவாதமும் தைரியமும் விடாமுயற்சியும் உங்களுடைய பலம். அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 6. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது. கோயிலில் விளக்கேற்றணும். வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். நெய் விளக்கு அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். வெங்கடாச்சலபதியை நினைச்சுக்கணும். ஓம் திருப்பதியே போற்றி, ஓம் திருச்சானூரே போற்றி, திருச்சானூரே போற்றி, திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். கொடுக்கல் வாங்கல் கூடாது. பெரிய விலையில் பொருளை வாங்கக்கூடாது. அசை உணவு கூடாது. ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும். அதுலேயே பிரச்சனை வரும். அதுலேருந்து தப்பிக்க தான் இந்த மந்திரமும் வழிபாடும். கவனம். நெய் தீபம் ஏற்ற மறந்துடாதீங்க. அல்லது எரியிற தீபத்தில் நெய்யை சேர்த்துங்க. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை முடிந்து முற்பகல் 12 முதல் 1:30 வரை. கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே மிதுனமா அல்லது மிதுனம் விருச்சிகமா, ஜோதிடரோட ஜாதகாடி பரிகாரம் பண்ணிங்க. கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே கன்னியா அல்லது கன்னி மேஷமா, ஜோதிடரோட ஜாதகாட்டி பரிகாரம் பண்ணிங்க. கன்னி மிதுன ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில மரகத மோதிரம் போடணும். போட்டா என்ன விதிமுறை, ஜோதிடரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.